ஈரோடு திருமுறை குண்டர்சி பரவுவார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி, எங்கள் ஆசிரியர் சித்தாந்த வித்யாநிதி எம் மங்கையர்கரசியம்மா அவர்கள் திருவடிகளையும், என்னை இந்த ஒரு வருஷத்துக்கு இழுத்து வந்த என்னை ஜெகநாத் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பாதங்களை வணங்கி, எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை, அவரோட பயணம் செய்கிறதுனால ஒரு வருடமாக நான் வந்துட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் சரியான இது இல்லை. இருந்தாலும் அவருடைய திருவடிகளை தான் வணங்கி, மற்றும் இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி, நான் இங்கு திருவேலி மிளலை என்ற தளத்திலிருந்து வரும் சிறப்புகளை பேச வந்திருக்கிறேன். அதாவது தேவாரம் மூவராலும் பாடப்பெற்ற தலங்கள் பல உண்டு. அவருக்கு திருவேலி மிளலை தலமும் ஒன்று. இத்தலம் 23 திருப்பதியங்களை உடையது. 23 திருப்பதியங்களை வீழிச்செடிகள் நிறைந்து இருந்ததால் இந்த ஊருக்கு திருவேலி மிளலை என்ற பெயரும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் திருவேலிநாதர் என்றும் நேத்ரா புனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவார். அங்கு இருந்த இரவியின் திருப்பெயர் சுந்தர குஜாம்பாள். இங்கே திருநாவுக்கரசர் 8 பதியங்களையும் இந்த திருநாவுக்கரசர் 8 பதியங்களையும், ஞான சம்பந்தர் 14 பதியங்களையும், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பதியம் பாடியுள்ளார். மொத்தம் 23 பதியங்கள். இந்த தலத்தின் வரலாறு: மகாவிஷ்ணுவின் கையில் இருந்த சக்கராதம் தேய்ந்து போன போது ஆற்றல் பொருந்திய சக்கரம் பெறுவதற்காக மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜித்த தலம் இந்த திருவேலி மிளலை. அதன்படி இங்கு பல புராண தலங்கள் உண்டு. அப்படி சிவபெருமானை பூஜித்ததாக திருமாப்பேறு, திருப்பைங்கேலி, திருவேலி மிளலை, இது மூன்றும் சிறப்பான தலங்களாகும். இந்த தலத்திலே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. திருமாலுக்கு சலந்தனை சம்ஹரிக்க சக்கராயுதம் தேவைப்படுகிறது. திருமாலிடம் சக்கரம் தேய்ந்து போனதால் இங்கே வந்து சிவபெருமானை வேண்டி சக்கராயுதம் பெறுகிறார். அவர் இந்த மாதிரி வரும் வழியிலே சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி சிவபெருமானை வேண்டினால் எந்த காரியமும் நிறைவேறும். அதனால் அவரும் சக்கராயுதம் பெறுவதற்காக திருவேலி மலைக்கு வந்து சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறார். வரும் வழியிலே சொல்கிறார்கள், இவரை திருவேலி மலையில் உள்ள சிவபெருமானை தரிசித்தால் அவர் கேட்டதை கொடுப்பார் என்று அறிகிறார். அதன்படி அங்கே வந்து தன்னுடைய அர்ச்சனை செய்வதற்காக 1000 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் என்று 1000 தாமரை மலர்களை கொண்டு வருகிறார். 1000 தாமரை கொண்டு வந்து அங்கே அர்ச்சனை செய்கிறார். சிவபெருமானை நோக்கி அர்ச்சனை செய்யும் காலத்தில் 999 மலர்களால் அர்ச்சனை செய்து முடிக்கிறார். 1000வது மலர் இல்லாதனால இனி போய் நம்ம அங்கிருந்து கொண்டு வந்து இதை நம்ம அர்ச்சனை செய்ய முடியாது, போதிய காலம் இல்லை என்று உணர்ந்து தன்னுடைய தாமரை மலருக்கு ஒப்பான 2 கண்களை, ஒரு கண்ணை பிடுங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து முடிக்கிறார். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி திருமாலுக்கு வேண்டிய காட்சியை கொண்டு நீ வேண்டியதை பெறுவாய் என்று அருளி மறைகிறார். காட்சி கொடுத்து திருமால் விரும்பியபடி அவருக்கு சக்கராயுதம் கொடுத்து அருள் செய்கிறார். இப்படி மகாவிஷ்ணு தன் கண்ணையே கொடுத்து சிவனை அர்ச்சித்த தலம்தான் திருவேலி மிளலை. இப்படி திருமால் ஈசனை வழிபட்ட செய்தியை திருநாவுக்கரசர் தனது பதிகம் மூலமாக பாடுகிறார். 4ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கும் பூதத்தின் படைய பாம்பின் என்று தொடங்கும் பதிகத்தின் 8வது பாடலில் இத்தல வரலாற்றை குறித்து பாடுகிறார். 4ஆம் திருமுறையில் பெற்றிருக்கும் ஆதியில் பிரம்மணாதாம் என்று தொடங்கும் திருக்குறுக்கை வீராட்டம் தளத்திற்கான பதிகத்தின் 5வது பாடலிலும் இத்தல வரலாற்றை குறித்து பாடுகிறார். இங்குள்ள மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி எழுந்தருளியுள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவடியில் திருமால் தம் கண்ணை பறித்து அர்ச்சித்த அடையாளமும் கீழே சக்கரமும் இருப்பது இன்றும் பார்க்கலாம்.
அவ்வாறு வைத்தருளிய பலிபீடங்கள் கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளன. படிக்காசு பிள்ளையார் மேற்கு பலிபீடத்தின் அருகில் உள்ளார். அருகில் சம்பந்தர் அப்பரின் உருவங்கள் உள்ளன. இவ்விருவரும் தங்கியிருந்த திருமணங்கள் வடக்கு வீதியில் கீழ்கோடியிலும் சம்பந்தர் மேற்கு கோடியிலும் உள்ளன. படிக்காசு அருளியது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்தே இத்தலத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் வரும்போது நாட்டில் பஞ்சம், மக்கள் உணவின்றி தவிக்கின்றனர். இந்த நிலையில் அப்பர் சம்பந்தர் இவர்களுடன் வந்த அடியார்களுக்கும் உணவளிப்பது சிரமமாக இருக்கிறது. இருவரும் கோவிலுக்கு சென்று இறைவனை பதியங்கள் பாடுகிறார்கள். மறுநாள் காலையில் கிழக்கு பலிபீடத்தில் ஒரு படிக்காசும் மேற்கு பலிபீடத்தில் ஒரு படிக்காசும் இருப்பதை இருவரும் காண்கிறார்கள். அவற்றை கொண்டு அடியவர்களுக்கு உணவளிக்கின்றார்கள். நாட்டில் பஞ்சம் தீரும் வரையில் இவ்வாறு தினமும் படிக்காசு பெற்றுக்கொண்டு செய்திருக்கின்றனர். படிக்காசு அளிப்பதிலும் இறைவன் அப்பருக்கு ஒரு நல்ல காசும் சம்பந்தருக்கு ஒரு தரம் குறைந்த காசும் அளிக்கிறார். இதை ஞான சம்பந்தர் நமக்கு மட்டும் இப்படி இறைவன் செய்கிறாரே என்று வாசி தீரவே காசு நல்குமே என்ற பதிகத்தை பாடுகிறார். உடனே சிவபெருமான் அவருக்கும் மறுநாள் இருந்து நல்ல காசு கொடுக்கிறார். அதை விற்று அவர் அடியவர்களுக்கும் அவருடன் இருப்பவர்களுக்கும் உணவளிக்கிறார்கள். பலிபீடங்கள் கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளன. படிக்காசு பிள்ளையார் மேற்கு பலிபீடத்தின் அருகில் உள்ளார். அருகில் சம்பந்தர் அப்பரின் திருவுருவங்கள் உள்ளன. இவ்விருவரும் தங்கியிருந்த திருமணங்கள் வடக்கு கீழ்வீதியில் கீழக்கோடியிலும் மேற்கு கோடியிலும் உள்ளன. அவர் பாடிய பதியங்கள் 12. அந்த திருத்தலத்தில் பாடிய பதியங்கள் 12 என்னிடம் இருக்கிறது. அதை நான் உங்களிடம் வாசிக்கிறேன். பாடல் எண் 1. கரைந்து கைதழு வாரையும் காதலன் வரைந்து வைதெழு வாரையும் வாழலன் நிறந்த பாரிடத்தோடவர் நித்தலும் விரைந்து போவது வெளிமிழலைக்கே. இதனுடைய கருத்து, மனங்கரைந்து கைதொழுவாரையும் காதலித்து அருள்வன் தன் விளக்கி இகழா நின்று எழும் புறச்சமையாற்றையாரையும் வாடா செய்யா இத்தே அவன் வரிசையாகிய பூதங்கணங்களோடு நித்தலும் போவது வீட்டுமிழை தளத்திற்கே. வேண்டுதல் வேண்டாமையிலாகிய முதல்வன் அந்தனர் வழிபடுவதால் அருள் புரிய விரைந்து தோன்றுவான் என்றபடி. பாடல் எண் 2. ஏற்று வெல்கொடி சென்ற நாதிரை நாற்றஞ்சோடுவர் நன்னருந்திங்களார் நீற்று சந்தன வெள்ளை விரவலார் வேற்று கோளங்கள் வெளிமிழலையே. பிற கொடிகளை வென்று மேம்பட்ட ஆணேற்று கொடியுடைய தனக்குரிய ஆதிரை நாளில் தான் வேறு வேறு கோலங்கொண்டு காட்சியளித்தற்கு இடமாகிய திருவீழி மிழலையில் தாம் சந்தனம் எனக்கொண்டு பூசி வந்த வெள்ளை நீற்றை பூசிக்கொள்ளாது மனமும் பொருள்களை சூடிக்கொள்வர். மிக நல்ல மதியை சூடுவோராக உளர். சந்தன வெள்ளை நீற்றை விரவல் உடையராய் அணிந்து சூடுவர் நறுமலர் அணிவர் என்று உரைப்பினும் அமையும். 3வது பதிகம். புனை பொற்றுளத்தன் போர்விடை ஊர்தியான் வினைவில் நாகத்தன் வெண்மணி வாழினான் நினைய நின்றவனி சனையேனா வினையிலாதொடும் வெளிமிழலையே. கூலம் உடையவனும் விடை உறுதியனும் வினைகளை வென்றவனும் நாகத்தை பூண்டவனும் வெண்மழுவால் உடையவனும் அடியவர்கள் இசனே என்று நினைய நின்றவனும் இருவினையேற்ற மேலோர்களும் வீழி மிழலை ஈரைவனே என்று பாடுகிறார். பாடல் எண் 4. மாடத்தாடு மனத்துடன் வைத்தவர் கோடத்தார் குருக்கு திறத்தார் பலர் பாடத்தார் பழிப்பார் பழிப்பல்லதோர் வேடத்தார் தொழும் வெளிமிழலையே. முதல்வனை மாடத்தும் அதாவது விமானத்தும் ஆடும் மனத்தும் உடன் வைத்தவராகிய திருமாலும் வேத ஓசம் செய்யும் பிராமணும் குருச்சேத்தியர்த்தார் பலரும் பாண்டவர்கள்
வேதத்தின் மூலம் பாடம் பேணும் அந்தணர்களும் பழிப்பார் கூறும் பழிப்பல்லாதாகிய திருவேடம் கொண்ட அடியார்களும் தோணும் பதி திருவேலி மில்லலையே என்று பாடுகிறார். பாடல் எண் 5. எடுத்த வெல்குடி ஏருடை ஆண்டமர் உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சையே எடுப்பதாவது கீழ் நின்ற வல்வினை விடுத்து போவது வீலி மிழலைக்கே. ஒளிப்புரை. உயர்த்து பிடித்த இடப்ப கொடியுடைய சிவபிரானின் நடியவர்கள் கோவணமே உடுப்பது, பிச்சை உணவே உண்பது, கீழ் நின்ற வல்வினைகளையே கெடுப்பது, பந்த பாசங்களை விடுத்து போவது வீலி மிழலைக்கே. பாடல் எண் 6. குழலை ஆழ்மொழி யாரிசை வேட்கையால் உடலை யாக்கையை ஊணுமுணர்விலீர் தளலை நீர்மடி கொல்லன் மின் சாற்றினோம் மிடலையானடி சாரபின் நால்வரே. குழலையும் யாழையும் போன்ற முடியாரை வேட்கையினால் இசையும் உழலும் உடலை தீநெறியின்கள் ஊன்றும் நல்லுணர்வற்றவர்களே நெருப்பை நீர் மடியின்கண் கொண்டு இடாதீர் பன்முறையினும் சாற்றினோம் மிளலையான் திருவடி சார விண்ணாளும் சிரம் பெறலாம். பாடல் எண் 7. தீரந்து திரளந்தடை தங்கிய நீரநடிய நின்றவன் வந்தார் கொன்றை தாரன் மாலையன் தன்னருங்கன்னியன் வீரன் வீலி மிழலை விகிர்தனே. அரியனும் தீத்திரனை கையில் கொண்டாடுபவனும் சடை தங்கிய கங்கையனும் ஆடிய திருநீற்றனும் வண்டாந்த கொன்றைத்தாரும் குளிர்ந்து மணக்கும் கண்ணியும் மாலையும் உடையவனும் புலன்களை வென்று விளங்கும் வீரனும் வீலி மிழலையில் உள்ள விகிர்தனே. பாடல் எண் 8. எரியினார் இறை யாரிடு காற்றிடை நடையினார் பரியாமைகள் என்றதோர் பெரியநாதம் பிறப்பொடு சாதலை விரியினாதொழும் வீலி மிழலையே. எரியை கையால் ஏந்தியவரும் யாங்கனும் தங்கி நிற்போரும் நரிகளை பரிகளாக கொண்டு இடுகாட்டிடை ஆடுதலை மகிழ்கின்ற பெரியரும், அதாவது மகாதேவன், தங்குமிடம் பிறப்போடு கூடிய இறப்பை அகல நினைப்பாதொழும் தளமாகிய வீலி மிழலையாகும். பாடல் எண் 9. நீண்ட சூழ்ச்சடை மேலோர் நிறைமதி காண்டு சேவடி மேலோர் கணைகளல் வேண்டுவாரவர் வீதி பூந்திலர் மீண்டு போவது வீலி மிழலைக்கே. நீண்டு சூழ்ந்த சடையின் மேல் ஓர் நிலாமதியும் சேவடியின் மேல் கூப்பிடு தூரம் ஒழிக்கும் ஓர் கடலும் கொண்டு வேண்டுவாராகிய யாம் உள்ள வீதியில் புகாது வீலி மிழலைக்கே மீண்டு போவர். இதுவே அவர்தம் அருள். பாடல் எண் 10. பாழையாளோடு செவ்வழி பண்கொள மாலை வானவர் வந்து வழிபடும் ஆளையாரணந்தனாராகுதி வேலை யார்தோளும் வீலி மிழலையே. மாலை காலத்து வானவர் வந்து பாலை பண்ணும் செவ்வழி பண்ணும் கலந்த பாடல்களை பாடி வழிபடும் இடம். அந்த மாலை காலத்தே அந்தனர் இறைந்த நெருப்பை வளர்த்து ஆகுதி செய்யும் தொழிலராய் வழிபடும் திருவேலி மிழலையே ஆம். மாலை காலத்தே சுரர்பாட பூசுரர் ஏற்று வழிபடும் இடம் என்பது கருத்து. 11வது பாடல். மழலை ஏற்று மணாளன் திருமலை சுழல காத்தெடு கால்முடி தோழிரர் கடல்கொள் காலின் திருவீரலுன்றலும் மகிழையானடி வாழ்கென விட்டதே. இளமையான ஆளேருடைய உமை மணாளனது திருக்கையிலாய மலையை சுழல ஆர்த்தெடுத்த ராவணனது முடியும் தோளும் இரும்படியாக அவன் தன் கடலணிந்த திருவடியில் உள்ள திருவிரலால் ஊன்றுதலும் அவ்வரக்கன் திருவேலி மிழலையானடி வாழ்க என்று வாய்விட்டரத்தினன்.
அரற்றவே உமைமணால் அவனை மேலும் முறுக்காமல் விடுவித்தனன். நீற்றினை நிறைய பூசி நித்தலாயிரம் பூக்கொண்டு வேற்றுளி பொருநாளொன்று குறையக்கண் நிறைய விட்ட ஆற்றலுக்காளி நல்கி எவன் குணந்திழிச் சங்கோயில் வீற்றிருந்தளிப்பர் விழிமிழலையில் விகிர்தனாரே. இப்பாடலின் கருத்து: திருநீற்றை நன்கு அணிந்து நாடோறும் 1000 தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்த காலத்தில் ஒரு நாள் ஒரு பூ குறையவே அப்பூவின் தானத்தில் தன் கண்ணை பிடுங்கி அர்ச்சித்த முருகிய பக்தியை உடைய திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்து அவன் விண்ணிலிருந்து கொண்டு நிலவிய கோயிலில் வீற்றிருந்து வீழி மிழலை விகிர்தனாரே எல்லோருக்கும் அருள் செய்கிறார்.